வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த பெப்பர் சிக்கனை நம்ம ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் இதோட சுவை பிரமாதமாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு மற்றும் 2 இனுக்களவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய நல்ல மனம் வெளியில் வர அளவுக்கு சிறுந்தீலியே வச்சு இதை அடுத்து ஒரு 2லிருந்து 3 நிமிடம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்ததன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துப்போம். வேற ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிந்து வரும்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 இனுக்களவு கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலை நல்லா பொரிந்ததன் பிறகு இதில் 3 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை சிறுந்தீலியே வச்சு அடுத்து ஒரு 4லிருந்து 5 நிமிடம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதன் பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் சிறுந்தீலியே வச்சு அடுத்து 2லிருந்து 3 நிமிடம் இதில் இருக்கக்கூடிய பச்சை மணம் போகிறதுக்காக வதக்கிக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டேன். இப்போது 500 கிராம் அளவு சிக்கன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 6லிருந்து 7 நிமிடம் இதை நல்லா கொதிக்க விடலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த நேரத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் மற்றும் நல்லா ஃபைன் பவுடராக அரைத்து வச்சுருந்த மிளகு, சோம்பு மற்றும் கருவேப்பிலை கலவையும் சேர்த்துக்கலாம். மீண்டும் ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதன் பிறகு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான பெப்பர் சிக்கன் ரெடி. இதை அழகாக எடுத்து ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.